நீங்க ரீசெண்டா திருப்பதியில மொட்டை அடிச்சீங்களாமா? ஆமா சார். உங்களோட ஹேர் சாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா சார். அதை எடுத்து டெஸ்டிங் காமிச்சிருந்தோம். அமிச்சதுல நீங்க அருந்ததி அம்மா இருக்காங்க இல்லையா? ஆமா சார். அவங்களோட வம்சாவளியில ஒரு பெண்மணின்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. உங்களுக்கே சந்தோஷமா இருக்கா? ஆமா சார். ஆமா, இங்க எல்லாருமே உங்களை தெய்வம் மாதிரி கொண்டாடுறாங்க. பக்கத்துல ஒரு லேடி ரொம்ப நேரமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி நின்னுட்டு இருக்காங்க. బంగార తల్లి చెప్పండమ్మా. మీరు నాకు దేవుడు లాంటి అమ్మా, బాగున్నారమ్మా? நல்லா இருக்கேம்மா. சரி, இப்ப என்னன்னா நாங்க முக்கியமான விஷயத்துக்கு வரோம். சரிங்க சார். டிஎன்ஏ நாங்க என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்னொரு உடல் அதை பொருத்தி அருந்ததி அம்மா மீண்டும் இந்த உலகுக்கு வர வைக்க போறோம். சரிங்க சார். நீங்க எப்ப ஃப்ரீ? நான் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கேன் சார். நாங்களே கோயம்புத்தூருக்கு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு முதிர்ந்த தோற்றம் உங்களுக்கு ஆகும் சார். வேண்டாம் சார். ஏன் சார்? ஏன் முதிர்ந்த தோற்றம்னா எனக்கு ஆக்சுவலா இப்ப நான் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். அந்த தோற்றத்தை வச்சு நான் என்ன சார் வேலைக்கெல்லாம் வரணும்ல. அம்மா மீரு அருந்ததி அம்மா வாரிசு, உங்களுக்கு காசு கொட்டு கொட்டு கொட்டு. நம்ம அருந்ததி அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியல. தேங்காவை தலையில உடைச்சுக்கின்னு அவங்களோட வாரிசு நீங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி. தனலட்சுமி இல்ல, நீங்க எங்களுக்கு வரலட்சுமி. சரத்குமார் பொண்ணு இல்ல, நீங்க எங்களுக்கு வரலட்சுமி. ஹலோ. ஆமா. சொல்லுங்க. பயப்படுத்திட்டேனுங்களாமா? பயந்துட்டேன் சார். நான் பயமா இருக்கு எனக்கு. பயப்படாதீங்க. உங்களுக்கு ஜக்கம்மா அது தெரியுமா தெரியாதா? அந்த கதை உங்களுக்கு அருந்ததி அம்மா கதை தெரியுமா? தெரியும் சார். நான் அதை இதுல பார்த்தல, படத்துல பார்த்தேன். படத்துல பார்த்தது உண்மை சம்பவத்தை தழுவியது, அது தெரியுமா உங்களுக்கு? ஆமா சார். ஆமா ஆமா ஆமா. அவன் வருவான் பாருங்க, அவனை இன்னும் நாங்க அடைச்சு வச்சிருக்கிறோம். சரி சரி சரி. அடியே அருந்ததி அவன் இருக்கான்ல, அவனுக்கு நீங்க இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, வந்துருவான் அவன் கிளம்பி கோயம்புத்தூருக்கு. நாங்க அதனாலதான் யாருக்குமே தெரியாம பொக்கிஷமா இதை பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அவன் வரக்கூடாதுன்னா நீங்க ஒண்ணு சொல்லணும், வெளியே போடா. வெளியே போடா. அவ்வளவுதான் உன்னை. அவ்வளவுதான் உன்னை. அடியே அருந்ததி அப்படின்னு வியானி அப்படின்னு கேளுங்க. அடியே அருந்ததி அண்ணி, உன் ரத்தத்தை குடிப்பேன்னு சொல்லுவியா? ரத்தத்தை குடிப்பேன்னு சொல்லுவியா? நான் வந்துட்டேன்டா. நான் வந்துட்டேன்டா. அருந்ததி அம்மாவோட வாரிசுடா நானு. அருந்ததி அம்மாவோட வாரிசுடா. பொளந்துருவேன் உன்னை. பொளந்துருவேன் உன்னை. அம்மா, உங்களை சும்மா பிராங்க் பண்றதுக்கு உங்க பொண்ணு ராஜி இருக்காங்கல்ல, அவங்க உங்க நம்பர் குடித்தா. நான் என்னம்மா இப்படி எல்லாம் நம்புறீங்க? இதெல்லாம் கொடுமை. இப்ப நான் மனோரமா அப்படின்னு சொல்லி அதையும் நம்பி இருப்பீங்கல்ல? ஆமா. இவ்வளவு வெகுளியாலாம் இருக்காதீங்கம்மா. உண்மையா நிஜமான்னு தெரியலங்கா, அப்படியே யோசிச்சுக்க. அருந்ததி அம்மாவோட வாரிசு நீங்க, பயப்படாதீங்க. கொன்றுவேன்.